ஒரு வியாதி வந்துச்சுன்னா அது எதுக்காக வந்ததுன்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ வியாதி இப்போ சில ஒரு விசுவாசம், சார் ஏசப்பா நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னால் செய்தார், இப்போ யார் செய்ய மாட்டார், எனக்கோ எவ்வளோ வியாதியிலேருந்து விடுதலை கொடுத்தாரு, அப்போ நான் ஜெபிச்சு ஐயா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கட்டாயம் உங்களை நடுக்க வைப்பாருன்னு சொல்லி நான் அவருக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடுக்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், எல்லா கட்டுகளும் ஓடிட்டோம், மந்திரங்கள் ஒடிக்கிட்டோம். ஜெபத்தை ரிசீவ் பண்ணிக்கிறதுனா எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க, நிறைய நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. இந்த அற்புதம் எனக்கு நடக்கல, ரொம்ப டிலே ஆகுது, இப்போ இந்த அற்புதத்தை ரிசீவ் பெற்றுக்கணும்னு அவங்க என்ன பண்ணணும்? எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, எவ்வளோ மறைந்திருக்கிற நிறைய தேவ ஊழியர்களை கண்டுபிடித்து அவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வெளிச்சமாக இந்த சேனலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பிரதர் எவ்வளோ மிகுந்த தாழ்மையோடு இந்த ஊழியத்தை அவர் தொடங்கும் போது எவ்வளோ ஒரு தாழ்மையான சூழ்நிலை, ஆனால் தேவன் இப்பொழுது அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். இதை பார்க்குற எல்லாருமே இந்த தேவ மனிதனுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இதை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய தேவ ஊழியர்கள் அவர்களுடைய சாட்சிகளை கொடுத்துருக்குறாங்க, இந்த சாட்சிகளெல்லாம் கேளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்கென்று நீங்கள் காணிக்கையின் மூலமாக கூட சப்போர்ட் பண்ணலாம். இவர்களுக்கு எவ்வளோ தேவைகள் உண்டு, அந்த தேவைகளை சந்திக்க தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சூப்பர். ஆக்சுவலாக உங்களை சாட்சியில் நம்ம சந்தித்தோம், அவங்க சாட்சி எங்களோட ஷேர் பண்ணீங்க. ஸோ அது பலருக்கும் அது பிரயோஜனமாக இருந்துச்சு. நிறைய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வருவீங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் வந்து நிறைய உங்கள் ஊழியங்கள் நடக்குது. பட் நிறைய பேருக்கு வெளியே தெரியல. ஸோ நிறைய வீடியோ கிளிப்லாம் நீங்கள் அனுப்புகிறீங்க, நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து இப்போது கூட அற்புதத்தை செய்திருக்கிறார். எபிரேயரில் பார்க்கும்போது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஸோ அநேக பேர் நினைக்கிறாங்க 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே ஈலிங் சுகம் வந்து நின்று போயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார், இன்னைக்கும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இன்றைக்கோ பார்த்தா அநேக பேர் கேன்சரில் சுகமாகறாங்க, எய்ட்ஸில் சுகமாகறாங்க, இந்த மாதிரி கட்டிகள் கரைகிறது, இனிமேல் அநேக காரியங்கள் கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இப்போ வியாதின்னு பார்க்கும்போது ஒரு வியாதி வந்துச்சுன்னா அது எதுக்காக வந்ததுன்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ வியாதி இப்போ சில வியாதிகள் வந்து சாபத்தினால வருது, சில வியாதிகள் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருது, சில வியாதிகள் பிசாசினால வருது, சில வியாதிகள் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சு அந்த மாதிரிலாம் வருது, என்வாரன்மெண்ட்னால வருது. ஸோ இப்போ ஒரு வியாதி வந்துச்சுன்னா எதனால அந்த வியாதி வந்தது? சில பேர் வந்து சில வியாதிகள் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டாக்டர் மேலே போயினே இருப்பாங்க, ஸோ கண்டுபிடிக்காமல் இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ ஆண்டவர் இன்றைக்கோ வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார், அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ நீங்கள் அப்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து வியாதியோடு வர்றாருன்னா அவர் எந்த மாதிரியான சூழ்நிலையில் வியாதி பட்டிருக்காருன்னு பார்ப்பீங்களான்னு கேட்குறேன். அந்த மாதிரி ஆண்டவர் அதுதான் 9 வாரத்தில் ஒரு வாரம் வந்து பகுத்தறிகிற வரும், டிசைனிங் ஸ்பிரிட். ஸோ நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார், இது சாபத்தினால வந்திருக்குதா, இல்லை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்குதா, இல்லை பிசாசினால வந்திருக்குதா, இல்லை பாவத்தினால வந்திருக்குதா, இல்லை உலக காரியத்தினால கிளைமேட் அந்த மாதிரி வந்திருக்குதான்னு சொல்லி. ஆனால் அந்த 5 காரியத்தில் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை ஆக்க வல்லவராக இருக்கு. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அந்த ஊழியத்தை ஆமாம் 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய வெளியில இடங்களையும் போய் பண்ணுறீங்க இல்லையா? பட் ஆனால் எப்படி பார்க்குறீங்க, நிறைய மக்களை நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, நிறைய வியாதியோடு இருக்கிறவங்களாம். ஸோ எப்படிப்பட்ட இந்த மாதிரியான எல்லா மக்களும் உங்களை சந்திச்சிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே அந்த மிராக்கள் நடந்திருக்கா, என்ன மாதிரி நடந்திருக்கு அதை பற்றி? அதில் இப்போ ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். சரி, பிரசங்கம் போகும்போது கூட்டங்கள் அநேக ஜனங்க வந்தாங்க. முடித்த பிறகு நான் எல்லாருக்கும் ப்ரே பண்ணி ப்ராஃபஸி பேசினா அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்பி கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த கியூவில் எல்லாம் நின்று ஜெபத்துக்காக வரும்போது அப்போ அந்த ஊழியக்கார் கூப்பிட்டு வந்து வெனி இது மாதிரி ஐயா இது மாதிரி ஜனங்க ஒருத்தர் நடக்க முடியாமல் 2 பேர் தூக்கின்னு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி வந்து பார்த்தா ஒரு வயசானவர் இப்படி காலெல்லாம் வீங்கிட்டு இருக்குது, 2 காலும் வீங்கிட்டு இருக்குது. ஸோ அவரை வந்து கொண்டு வந்து ஜெபிக்க சொல்கிறாங்க.
அப்போ ஜெபிக்கும் போது எனக்கு தெரியுது ஏதோ ஒரு மந்திரக்கட்டில் இவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ நான் அவரை கேட்டேன், நான் இது மாதிரி இப்படி கால் வீங்கிட்டுக்குதே, நடக்க முடியல, இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவர் சொன்னார், நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறேன், இப்போ இயேசு விடுதலை கொடுத்தாரா நான் கட்டாயம் இயேசுவை ஏற்றுக்கிறேன், என் குடும்பமாக நாங்கள் அவரை நம்புகிறோன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஐயா. ஸோ அவங்க விசுவாசத்தை நான் பார்த்தேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு விசுவாசம், சார் ஏசப்பா நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னால் செய்தார், இப்போ யார் செய்ய மாட்டார், எனக்கும் எவ்வளோ வியாதியிலேருந்து விடுதலை கொடுத்தாரு. அப்போ நான் ஜெபிச்சு, ஐயா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கட்டாயம் உங்களை நடுக்க வைப்பாருன்னு சொல்லி நான் அவருக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடுக்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், எல்லா கட்டுகளும் ஓடிட்டோம், மந்திரங்கள் ஒடிக்கிட்டோம், ஜெபிக்க அவருக்கு அப்படியே வேத்து ஊற்றி ஒரு பிரசன்னம் அந்த சபைக்குள்ளே இறங்கி வந்தது. அப்போ நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் நில்லுங்க ஐயானா. பக்கத்தில் எல்லாம் 2 பேர் கையை பிடிக்கிறாங்க. இல்லை ஒரு நில்லியே ரொம்ப நாள் ஆச்சு, நடுந்தே ரொம்ப நாள் ஆச்சு, வெறிய படுத்துன்னு தான் இருக்கிறாருன்னு சொல்லி, இல்லை எழுந்து நடுங்கன்னு சொல்லும் போது அவர் அப்படியே நிற்கிறார். அப்படியே நிற்கும் போது 2 பேர் இப்படி கை பிடிக்கிறாங்க. நான் சொன்னேன், யா பிடிக்கிறீங்கன்னா, இல்லை விட்டுட்டா அவர் கீழே விழுந்துருவார், இல்லை நீங்கள் 2 பேரை கையெடுங்கன்னு சொல்லும் போது அப்படியே கை எடுக்கும் போது அப்படியே நிற்கிறார். அப்படியே அவருக்குள்ள ஒரு விசுவாசத்தை பார்த்தேன், அந்த பிரசன்னத்தை நான் பார்த்தேன். அப்போ ஜெபிச்சு இப்போ நிற்க ஆரம்பித்தார். இப்போ நடுக்கட்டும்னு சொல்லி, ஐயா இயேசுவின் நாமத்தினால அவர் நடுப்பதாங்கன்னு சொல்லும் போது அப்படியே அந்த கட்டுகளை ஒடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டு ஒடிவதாக, எல்லா வல்லமைகளை ஒடிவதாக, ஜெபிக்க அபிஷேகம் இறங்கினே இருக்குது. அப்போ வேதம் கூட சொல்லி அபிஷேகம் நுகங்களை முறியடிக்கும்னு சொல்லி அப்போ எழுந்து நிற்கிறார். அப்போ நான் சொன்னேன், நடுங்க ஐயான்னு சொல்லி. அப்போ அவர் நடுக்க ஆரம்பிக்கிறார், கொஞ்சம் ஸ்டெப்பாக எடுக்க. இப்போ அடுத்தது என்னன்னு நடந்துட்டார், ஓடுங்க ஐயான்னு சொல்லும் போது அவர் அந்த சபையில ஓட ஆரம்பிச்சார். தூக்கின்னு வந்தார், அவங்க 2 பேர் தூக்கின்னு வந்தவங்கள. அப்போ என்ன பண்ணார், முதல்ல நிற்க ஆரம்பிச்சாரு, அடுத்தது நடுக்க ஆரம்பிச்சாரு, அடுத்தது ஓட ஆரம்பிச்சார். அந்த இடத்துல ஓடி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நடுக்க முடியாதவங்கள அன்னைக்கு நடுக்க வச்சாரு. அன்னைக்கு தூக்கின்னு வந்தவங்கள சபையில நடுக்கிற அளவுக்கு ஓடுற அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அதை தான் நான் சொன்னேன், அவர் நேற்று செய்த அற்புதம் இன்னைக்கும் செய்வார், இன்னைக்கு செய்த அற்புதம் நாளைக்கும் செய்வார், நாளைக்கு செய்த அற்புதம் இது சதா காலமும் ஆண்டவர் செய்வார். ஸோ அன்னைக்கு அந்த சபையில ஒரு எழுப்புதல் வந்தது. அநேக பேர் அவங்க கண்ணால பார்த்தாங்க, ஓ இயேசு இன்னைக்கோ அற்புதம் செய்றாருன்னு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டதையா. இது பார்த்தீங்கன்னா சில விச் கிராஃப்ட் மூலியமா வந்திருக்குது. இப்போ விச் கிராஃப்ட் முக்கியமா ஏன் அதெல்லாம் வைக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டுக்காக வைக்குவாங்க, இல்லை பணத்துக்காக வைக்குவாங்க. சில பேர் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு வைப்பாங்க. அது அநேக வருஷமா சில பேர் குழந்தை பிறக்காது. அது எதுக்காகனா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தை பிறந்தா அவங்க அந்த குழந்தைக்கு அந்த வீடு கெடிக்கணும்னு சொல்லி மந்திரம் வைப்பாங்க. இது அநேக டாக்டர்கிட்ட போவாங்க, அவங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஊழியக்காரர்கிட்ட போகும்போது அவங்க அபிஷேகம் பெற்றுங்க, அந்த கட்டை ஒடிக்கும் போது ஆண்டவர் சில அற்புதங்களை செய்வார். ஸோ ஒரு அற்புதத்தை ரிசீவ் பண்ணிக்கிறதுனா எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. இந்த அற்புதம் எனக்கு நடக்கல, ரொம்ப டிலே ஆகுது. இப்போ இந்த அற்புதத்தை ரிசீவ் பெற்றுக்கணும்னு அவங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும் ஐயா. நம்பினா போதும், இயேசு என்னை விடுதலை ஆக்குவார். நான் எல்லாராலும் இப்போ எனக்கு விடுதலை இதுக்கு மேலே கிடைக்கல டாக்டரால், ஏசப்பா எனக்கு விடுதலை ஆக்குவாருன்னு முழுமையாக அவங்க விசுவாசிக்கும் போது விடுதலை ஆக்குவார். 100% இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த வல்லமை பொறுப்பட்டுச்சு. ஓகேங்களா. நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், டெலிவரன்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அப்போ ஒரு பிரதருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இந்த கண்ணு வந்து படன்னு பிளிங்க் ஆகினே இருக்கும். எத்தனையோ டாக்டர்கிட்ட போனாங்க, ஆனாலும் அந்த ஒரு மாதிரி படன்னு அச்சுனே இருக்கும். கடைசியில் சொன்னி, ஆண்டவர் உங்களை தொட போறாரு, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, டாக்டரால முடியாதது, மருந்துனால முடியாதது, இன்ஜெக்ஷனால முடியாதது, இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். அதுதான் நான் சொன்னேன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இப்போதே இந்த சபையில் அசைவாடி கொண்டு இருக்கிறாரு. இப்போ நான் கடைசியாக ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் சில பேரை தொட போறாருன்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ ஜெபிக்கும் போது ஜென்ரலாக எல்லாருக்கும் ஜெபிச்சேன். ஜெபிக்கும் போது அவருக்கு நான் ப்ரே பண்ணுறேன், அந்த கண்ணு அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது தெரியுங்களா, அவர் மேலே ஒரு வல்லமை புறப்பட்டு இம்மிடியேட்டாக அந்த கண்ணு ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த படன்னு அடிக்கிற கண்ணு ஸ்டாப் ஆகிட்டு கடைசியில் வந்து சொன்னார், டெஸ்டிமனிக்குன்னு ஒரு டைம் கொடுத்தோம். அப்போ அவர் வந்து சொல்கிறார், நான் ஆண்டவரை விசுவாசத்தை இன்னைக்கு டெலிவரன்ஸ் மீட்டிங்னு நான் வந்தேன், நான் இப்போ ஆண்டவர் என்னை தொட்டார், பல மாதமாக எனக்கு இந்த கண்ணு அடிக்குது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு எப்போதோ ஒரு இரிட்டேஷனாக இருந்துச்சுன்னு சொல்லி அவர் டெஸ்டிமனி கொடுத்தார். அப்போ அநேக பேர் வியாதியோடு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த பிரதருக்கு யார் சுகமாச்சுன்னா, இப்போ டாக்டர் என்னை கை விட்டுட்டாங்க, மருந்தால எனக்கு சுகமாக்க முடியல, அதனால இயேசு என்னை சுகமாக்குவாருன்னு சொல்லிட்டு ஆண்டவரை 100% விசுவாசத்தினால வந்ததுனால ஆண்டவர் சுகமாக்குனாரு. இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு பிரசங்க ஜபிச்சுன்னு இருந்தேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த போன் வலி,
இந்த போன் வந்து இப்படி மடுக்க முடியாது, வலி அவங்களால இப்படி நிமிரக்கூட முடியாது. அப்போ நான் வந்து எசைக்கல் பற்றி சொல்லின்னு இருந்தேன். ஆண்டவர் வந்து ஒரு எலும்பை கூட என்ன பண்ணுவார்னா ரத்தத்தை கொடுத்து நாடி நரம்பை கொடுத்து அதுக்கு சதையை கொடுத்து ஆண்டவர் ஜீவனை கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்போ அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஆமாம் ஒரேயோ சாதாரணமான ஒரு எலும்புக்கே ஆண்டவர் சதையை கொடுத்து இது மாதிரி உயிரை கொடுப்பாருன்னா எனக்கும் சுகமாக்குவாருன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தை நான் ஜெபிச்சேன். அவங்களுடைய தாட் என்ன இருந்துச்சுன்னா, அடுத்த நாள் என்னால் டாக்டரை பார்க்கணும், ஒரு பெரிய ஃபிசிஷியனை பார்க்கணும், போன் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு அவங்க இருந்தாங்க. ஆனால் அப்போ ஜெபிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு வல்லம் அவங்க மேலே புறப்பட்டு மடுக்க முடியாத கையை ஆண்டவர் சுகமாக்கினேன். அப்போ இன்ஸ்டண்ட்டாக ஹீலிங் ஆச்சு. அது மாதிரி என்ன ஆகுனா, சில வியாதி இருக்கோ ஆனால் அதோடைய நாமத்தை ஆண்டவர் மூலியமாக ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். இப்போ வியாதி இருக்குது, இப்போ கொஞ்ச நாள் வியாதி இருக்குது, இப்போ டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, இப்போ கடைசியாக ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அப்போ ஆண்டவருடைய நாமம் அது மூலியமாக மகிமைப்படும். இப்போ எனக்கும் வயிற்று வலி இருந்துச்சு, நானும் டேப்லெட் எல்லாமே சாப்பிட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், இன்ஜெக்ஷன் குத்துனேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா நல்லா ஆகல. நான் போன டெஸ்டிமனி கூட நான் சொல்லியிருப்பேன், ஒரு நாள் செத்துடலாம் பாய்சன் எடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா செத்துட்டேன். ஏன்னா வலி அவ்வளோ இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் ஹீலிங் பற்றி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்துருக்கிறேன். நான் வந்து டேஸ்ட் பண்ணாமல் ருசிக்காமல் ஏதோ சொல்ல மாட்டேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, மருந்து வச்சுட்டு நைட்டு குச்சி செத்துடலாம், ஏன்னா அவ்வளோ வயிற்று வலி என்னால் தாங்க முடியல. அப்படி வயிற்று வலி இருக்கும்போது நைட்டு செத்துடலான்னு சொல்லும் போது தான் வீட்டில் கண்டுபிடிச்சிட்டு என்னை அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணும்போது ரிட்டர்ன் வரும்போது கூட டேப்லெட் சாப்பிட்டுன்னு இருந்தேன், வயிற்று வலி பெயின் கில்லர் சாப்பிட்டுன்னு இருந்தேன், எல்லாமே பண்ணின்னு இருந்தேன். ஒரு நைட் நான் சாப்பிட்டேன். ஆண்டவரே இது சாப்பிட்டு கூட எனக்கு நல்லா ஆகல, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லும் போது தான் ஒரு மிட் நைட்ல ஆண்டவர் அபிஷேகம் அனாயிண்டிங்ல என்னை நிரப்பினா, வயிற்றுல இருக்கிற ஒரு கட்டு வந்துச்சுங்க. அப்போ வந்து எனக்கு ஃபுல் டோட்டல் நல்லா ஆயிடுச்சு. அப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது எல்லாம் நார்மலா இருக்குது, உனக்கு எது ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லும்போது டேப்லெட்டோ விட்டுட்டேன், ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டார். இப்போ ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இயேசுவின் கிருபையால ஆண்டவருடைய பிரசன்னத்தினால ஆல்ரெடி டோட்டலா எனக்கு வயிற்று வலி இல்லை. முக்கியமா சுகமளிக்கிற வசனத்தை படிங்க. யாத்திராகமம் 23:25 சொல்லுது, உன் நடுவில் இருக்கிற வியாதிகளை எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி. ஏசாயா 53:5 சொல்லுது, அவருக்கு தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். மத்தேயு 4:23-24 சொல்லுது, அவர் சகல வியாதிகளோ சகல நோய்களோ சுஸ்தமாக்கினார். சங்கீதம் 107 சொல்லுது, அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குறார். அது மாதிரி இந்த டேப்லெட்டை சாப்பிட்ற மாதிரி ஆண்டவருடைய வசனத்தை சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு அந்த வேதத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சில மாற்றங்கள் வரும் சரீரத்தில். மாற்றங்கள் வரும்போது உங்களுக்கு முழுமையா ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். நான் ஒரு வாட்டி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போகும்போது அந்த பையன் வந்து பேச முடியாது, அவனுக்கு வந்து எதுவுமே பேச முடியாது. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கிறாங்க, ஆனா அவங்க சொல்லிட்டாங்க இந்த மேல இந்த பையன் பேச முடியாது. எவ்வளோன்னா 4-5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல அவனை சேர்த்துருங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த வீட்டுக்கு போகும்போது அப்போ நான் பார்க்குறேன், இந்த பிசாசி வந்து இந்த நாக்கை கட்டி வச்சு பேசாத மாதிரி பண்ணியிருக்கிறான். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பையன் வந்து பேசவும் முடியாது, காதை கேட்காது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆவியை தொடுத்துவார். செவிட்டு ஊமியான ஆவியை, ஏமாத்திர ஆவியை, இங்கிலீஷ்ல பார்த்தா ஃபவுல் ஸ்பிரிட்னு இருக்கும். அந்த ஆவியை தொடுத்தும் போது அவ பேச ஆரம்பிக்கிறான். அதனால தான் சொல்றேன், ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துக்கு போகும்போதோ அந்த வியாதி எதனால வந்திருக்குது, பிசாசினால வந்திருக்குதா, சாபத்தினால வந்திருக்குதா, இல்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்குதா, இல்ல பாவத்தினால வந்திருக்குதா, இல்ல இது வந்து உலக கிளைமேட் மூலியமா வந்திருக்குதா. அப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். ஸோ அப்போ அவருக்கு நான் அந்த பையனுக்கு சொல்லிட்டு வந்தேன், இப்போ வந்து உங்க பையன் பேச முடியாது, இப்போ என்ன ஆக போகுதுன்னா உங்க பையன் வந்து நல்லா வர்ஷிப் பண்ண போறா, நல்லா பாட போறா, அவ வாய் வந்து நல்லா பேச லூஸ் ஆக போகுது, ஆண்டவர் பெஸ்டா உங்க பையனை மாத்த போறாருன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க விசுவாசித்தாங்க, ஆமா கட்டாயம் நான் விசுவாசம். அப்போ ஜெபிக்கும் போது ப்ராஃபஸி மூலியமா ஆண்டவர் பேசினார், இந்த ஆவியை தொடுத்துனார். ஃபர்ஸ்ட் நல்லா பேசுவாருன்னு சொல்லிட்டு நான் ப்ராஃபஸி சொல்லிட்டு வந்தேன். சில மாதத்தை விட்டு திரும்பி அவங்க வீட்டுல இருந்து ஃபோன் வருது, ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க ஜெபிக்கணும்னு. அப்போ அந்த பையன் பார்த்தா நல்லா பேசுறான், நல்லா பேசி வர்ஷிப் பண்றான், நல்லா ஜெபிக்கிறான். அப்போ அவங்க அம்மா கேட்டு என்ன ஆச்சுங்கன்னா, அம்மா டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த பையன் பேச முடியாது, அவ்வளோதான் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்த்துருங்க. நான் கண்ணீரோடு ஜெபிச்சுன்னு இருந்தேன். அப்போ நீங்க வரீங்க வீட்டுக்குன்னு சொல்லும் போது நான் தாகத்தோடு இருந்தேன். அப்போ ஆண்டவர் உங்க மூலியமா ப்ராஃபஸி பேசினாரு, இந்த கட்டை ஒடிச்சு ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாருன்னு சொல்லி. நீங்க போயிட்ட பேருக்கு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்துச்சு, இப்போ பேச ஆரம்பிச்சா. இப்போ ஒன்னு அற்புதம் என்னன்னா, அவ இங்கிலீஷ் வந்து ஸ்கூல்லே நல்லா பெஸ்டா பேசுறா. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எதுனா இங்கிலீஷ் ஸ்கூல் காம்பறீங்களா, ஸ்பீச் காம்பறீங்க, இல்லை ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அந்த பையன் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கிறான். ஸோ இது வந்து என்னன்னா பிசாசி மூலியமாக வருது.
பிசாசி மூலியமா அநேக வியாதி வருதுங்க. இப்போ ஜாஸ்தி பேருக்கு கண்டுபிடிக்க முடியாது இந்த வியாதி எதனால வந்துச்சு. சில பேர் பார்த்து இருக்கிறீங்களா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க, அவங்களால டாக்டரால கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா அவங்களுக்கு அந்த வியாதி இருக்கும், அந்த வலி இருக்கும், அந்த போராட்டம். அது என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்கிறீங்க அவங்களுடைய நோய் வந்து பிசாசினால வருது, சாபாவெல்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கேற்ற மாதிரி ப்ரேயர் பண்ணுவீங்க? ஆமா ஆமா ஆமா. இப்போ பாவத்துல இருந்தால் அந்த பாவத்தை அறிக்கையிட சொல்லுவோம். ஆண்டவர் வந்து பாவத்தை வந்து ரொம்ப வெறுக்கிறார். இப்போ ஒரு பாவம் செய்றீங்கன்னா ஆண்டவர்கிட்ட முழுமையா நீங்க ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். ஆண்டவரே, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், இனிமேல் சிகரெட் அடிக்க மாட்டேன், இனிமேல் ஒன்னொருத்தர் வாழ்க்கையை நான் அழிக்க மாட்டேன், ஒன்னொரு பொண்ணை வந்து நான் இச்சையா பார்க்க மாட்டேன், நான் தவறு பொய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முழுமையா ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடும் போது ஆண்டவர் அந்த வியாதியில இருந்து சுகம் கொடுப்பார். ஸோ சாபம் மாதிரி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவீங்க? சாபம் அப்படின்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? சாபம்னா ஒரு வாட்டி பாருங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டுச்சு. சரி, 12 வயசு பெண்ணு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் பெரிய ஆப்ரேஷன், அவங்களுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் வச்சிருந்தேன். எவ்ரி வெனஸ்டே புதன்கிழமை டெலிவரன்ஸ் மீட்டிங்னு வந்தேன். அங்கே வந்து அநேக மிராக்கல், இன்ஸ்டன்ட் மீலிங் நடக்கும், இது மாதிரி கட்டுங்க ஓடியோ ஷாபம் அது மாதிரி மிராக்கல் ஆகும். இப்போ சுகம் பெற்றவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி உங்களுக்கு பெண்ணு எல்லாம் கைவிட்டுட்டு இருக்கிறாங்களே, டாக்டர் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, ஏன் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லும்போது சரி அவங்க அப்பா அம்மா அந்த பெண்ணு வந்தாங்க. வரும்போது அந்த பெண்ணு அவங்க அப்பா அம்மா வந்து அழுகுறாங்க, கண்ணில் அப்படியே தண்ணி வருது, வதன்னு தண்ணி ஊத்துறாங்க. ஆண்டவரை அறியாத ஜனங்க அவங்க. அப்போ வந்து அவங்க வந்து சொன்ன ஒரு வார்த்தைனா, எங்க பெண்ணுக்கு 12 வயசு ஆயிட்டு இருக்குது, கிட்னில ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணா அடுத்தது டயாலிசிஸ் போகணும், இதனால எங்களால இது தாங்க முடியல, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கணும். அப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டிருந்ததுன்னா இது சாபத்து மூலியமா வந்திருக்குது, இதுக்காக ஜெபின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இயேசுவின் நாமத்தினால இந்த சாப கட்டை நான் ஒடிக்கிறேன், இதை வந்து இந்த பெண்ணுக்கு தொடக்கூடாதுன்னு சொல்லும்போது அபிஷேகத்துல அவங்க அப்பா அம்மா எல்லாம் அனாயிண்டிங்ல கீழே விழுந்துட்டாங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் தொட்டது. இப்போ அடுத்த வெனஸ்டே வந்து அவங்களுக்கு என்னன்னா மேஜர் ஆப்ரேஷன், அந்த கிட்னி இது பண்ணி டயாலிசிஸ் பண்ற ஒரு இது ஆப்ரேஷன். அப்போ டாக்டர் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு ஸ்கேன் எடுக்கலாம்னு எடுத்துருக்கிறாங்க. எடுக்கும் போது என்ன ஒரு ஆச்சரியம்னா, கிட்னி ஃபுல்லு நார்மல் ஆயிட்டு இருக்குது, நார்மல் ஆயிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அப்பயே அன்னைக்கு வெனஸ்டே ஈவினிங்கே வந்து அவங்க டெஸ்டிமனி சொன்னாங்க, ஐயா நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், இது கிட்னி ப்ராப்ளம் ஆக போகுது, பெரிய ஆப்ரேஷன்னு, ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு கிட்னியை நார்மல் பண்ணிட்டு சுகமாக்குனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கினாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இது ஒரு சாபத்தினால வந்திருக்குது, அதை முறியடின்னு சொல்லும் போது நான் என்ன பண்றேன்னா, இயேசுவின் நாமத்தால் அந்த சாபக்கட்டை நான் ஒடிக்கிறேன்னு சொல்லும் போது இப்படிப்பட்ட அற்புதம் நடக்குதுங்க. நிறைய விஷயங்கள் அற்புதங்கள் நம்ம காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய ஷேர் பண்ணீங்க. ஸோ பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். ஸோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி நான் கட்டாயம் ஜெபிக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ கூட நீங்கள் இந்த கேமராவை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஸோ இன்றைக்கி அநேக டாக்டர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், இன்றைக்கி பல வியாதியில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ கூட இந்த கேமராவை நீங்கள் பார்த்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு சில வலிகள் உங்கள் வயிற்றில் இருக்கலாம், சில முட்டியில் இருக்கலாம், இல்லை டாக்டரால் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், இல்லை பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், இந்த வியாதினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்போ கூட உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக விசுவாசமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசமாக ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் இப்போ கூட சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த நிகழ்ச்சி எப்போ வேணால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வல்லமை அது எப்போதும் சுகமாக்க வல்லமையாக இருக்கிறது. இப்போ கூட ஆண்டவர் உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். எந்தெந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல கை வச்சு இயேசுவே எனக்கு சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை ஜெபிக்கலாமா? ஹாலே லூயா, ஹாலே லூயா. எங்களை அதிகமாக நேசித்த வைணத்தை நல்ல இசப்பா உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போதே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நீங்க சகல வியாதிகளோ சகல நோய்களோ சுஸ்தமாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே இப்போதே யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ இப்போகளே வியாதிகள் சுகமாவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ரிகாராபா ஷாகாராதாராபா ரிகோராதாராபா இப்போதே வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா வயிற்று வலி come out in the name of Jesus.
வெளியே வா இயேசுவின் நாமத்தினால. எல்லா பேக் பெயின், எல்லா போன் ப்ராப்ளங்கள், எல்லா தலைவலிகள், எல்லா டயாபிட்டிஸ்கள், எல்லா பாடி பெயின்கள் come out in the name of Jesus. ரிகோ ராபா ஷகரதரா ரிகோ ரதரபா. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். எல்லா மந்திர கட்டை ஒடிக்கிற, உங்க வீட்டுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற மந்திர கட்டை போவலே இயேசுவின் நாமத்தினால. உனக்கு விரோதமா எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும் என்று சொன்னீரே. இப்போது இயேசுவின் நாமத்தினால எல்லா அசுத்தாவை விட்டு போ இயேசுவின் நாமத்தினால. போவலியோ போவலியோ இயேசுவின் நாமத்தினால. இப்போதே தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் அபிஷேகத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ இப்போதே ஒரு வல்லமை இறங்கட்டும். அந்த வீட்டில் ஒரு வல்லமை இறங்கட்டும். வீட்டில் இருக்கிற இருள்கள் விலகட்டும், சாபங்கள் விலகட்டும், வியாதிகள் விலகட்டும், தரித்திரங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த குடும்பத்தை சமாதானமா இல்லாத பண்ணி கொண்டிருக்கிற எல்லா அசுத்தாவையும் போவதாக இயேசுவின் நாமத்தினால. எவ்ரி கேன்சர் ஹீல்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கட்டிகள் கரிவதாக, கட்டிகள் கரிவதாக இப்போது இயேசுவின் நாமத்தினால. சரீரத்தில் சில கட்டிகள் கரிவதாக. காது ப்ராப்ளம் ஓபன் ஆகட்டும். காது கேட்காத இருக்கிற எல்லா காதுகளும் ஓபன் in the name of Jesus. ரிகாமானா ஷகோ ரிகரதரபா ரிகோரதரபா சந்தரரபா. இப்போதே ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. வீட்டுக்குள்ள ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. இப்போதே ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு சுகமா இருக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. தலையிலிருந்து கால் வரைக்கும் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாவதாக. எவ்ரி பெயின் கம் அவுட் in the name of Jesus. வெளியே போ இயேசுவின் நாமத்தினால. இப்போதே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அசுத்தாவி ஓடிக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. சீக்கிரமா விடுதலாகி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க அப்பா. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ விசுவாசிக்கிறோம். சில பேரை தொட்டு கொண்டிருக்கிறேன், சில பேரை சுகமாக்கி கொண்டிருக்கிறேன், சில பேர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறேன், சில பேர் அசுத்தாவி ஓட்டி கொண்டிருக்குது இயேசுவின் நாமத்தால. சரீரத்தை போ இயேசுவின் நாமத்தால. இப்போது எல்லாரும் விடுதலை கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உங்க சரீரத்தை செக் பண்ணுங்க. எங்க வலி இருக்குதோ செக் பண்ணுங்க. கட்டாயம் நீங்க விசுவாசத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். விசுவாசமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், சாபமா இருந்தாலும், கட்டுகள் இருந்தாலும், பிசாசி பிடிகள் இருந்தாலும், மந்திரமா இருந்தாலும் இயேசு ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களை விடுதலை ஆக்கி எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென்.